வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம "இஸ் யூர் சைல்ட் இஸ் ரெடி டூ ஃபேஸ் தி வேர்ல்ட்" புத்தகத்திலிருந்து பகுதி 2 பார்க்க போறோம். என்னன்னா, டாக்டர் வந்து நம்மளுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் குடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஸ்க்ரீன் டைம நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி. நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபோன பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நெனைக்கிறோம்ல, அப்ப அவங்க முன்னாடி நம்மளும் ஃபோன பார்க்கறத வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஃபோன வந்து தள்ளி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் சொல்லணும். குட்டி இன்னைக்கு அம்மா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். டாடி வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்கள அப்படியே எங்கேஜிங்கா மாத்தணும். அவங்க கிட்ட பேச்சு குடுத்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களுக்கு மறக்க வைக்கணும். ஃபோன பார்த்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறத வந்து மறக்க வச்சிரணும். அதுக்கப்புறம் அதிகாரமா ஒரு விஷயத்த நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லவே கூடாது. எப்பவுமே அதிகாரமா சொன்னோம்னா, அவங்களுக்கு அது வந்து அச்சுறுத்தலா மாறி, நம்மளுக்கு தெரியாம பல விஷயங்கள செய்யறதுக்கு முயற்சிப்பாங்களே தவிர, நம்ம கிட்ட இது பண்ண மாட்டாங்க. நம்ம சொல்றத கேட்கணும்னோ, இல்ல நம்ம மேல ஒரு பயம் வந்துரும். ரொம்பவே பயம் வந்துரும். அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்க மாட்டாங்க. நம்ம சொல்றது எரிச்சல் தான் வர மாரி இருக்கும் அவங்களுக்கு. அதனால ஒரு அக்ரீமெண்ட் மாதிரி குடுக்கணும். இன்னைக்கு வந்து நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்க உங்களோட ஃபோன பார்க்கலாம். நீங்க வெளிய போய் விளையாண்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வந்து நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃபோன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லணும். மாற்று வழிகள குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் குடுக்கணும். நீ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆகுதா? சரி வாங்க நம்ம அந்த குட்டி செடிக்கு போய் தண்ணி ஊத்தலாம். நம்ம வந்து இப்போ டிராயிங் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு கிளே வச்சு ஒரு ஏதாவது ஒரு டாய் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாரி என்கேஜிங்கா வச்சுக்கணும். அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜில எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ, அவ்வளவுக்கு அவ்வளோ ஆபத்தான விஷயங்கள் இருக்குங்கிறத குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு உள்ள ஒரு டிஜிட்டல் ஃப்ரீ ஜோன் மாதிரி ஒரு ஏரியாவ நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கணும். அதாவது இப்போ பெட்ரூமா இருக்கலாம். அது பெட்ரூம்ல வந்து நீங்க இங்க வந்து மொபைல் பார்க்கக்கூடாது. ஆ இப்ப சாப்பிடுற மேஜையா இருக்கலாம். அங்க வந்து நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க வந்து சோஃபால உட்காந்து பார்க்க வேண்டாம்ன்னு நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன குடுக்கலாம். அப்போ வந்து குழந்தைங்க வந்து ரொம்பவே சரி இந்த இடத்துலலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து பண்ணாம இருக்கலான்னு கொஞ்சம் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் மட்டும் இல்லாம, எல்லா வயதினருமே இத வாங்கி படிக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா, நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கே ஒரு தெளிவு வரும், மனப்பக்குவம் வரும். ஸோ எல்லாருமே வாங்கி படிங்க. ஹேப்பி பேரண்டிங்!